ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சாம்பாரும் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறது பார்க்கலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1/2 kg சிக்கன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பருப்பு வேக வச்சுக்கலாம் சாம்பாருக்காக. அதுக்கு ஒரு 4 தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பாதி வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருந்தோம்ல சிக்கனை, அதை எடுத்து அந்த ஆயிலில் போட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சிக்கனை ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா சிக்கனும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் வெந்தவுடனே ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அகெயின் அதே பேனில் ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிட்டவுடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பிசைஞ்சு அதில் போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். வீட்டிலே அரைச்ச காஞ்ச மிளகா பொடி தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. பருப்பு வெந்தோடனே நல்லா அதை கடைஞ்சிட்டு அதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி மிக்ஸ் பண்ணிட்டு புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டு 2 விசில் விட்டு காய் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் தாளிக்க ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் ஆயில், கடுகு, வெந்தயம், ஒரு 4 பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்தவுடனே சாம்பார் இதில் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. சுட சுட சாப்பாடு, சாம்பார், சிக்கன் கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.